Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். உடல் சோர்வா இருக்க நேரத்துல எனர்ஜைஸ் பண்றதுக்கும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அடிக்கடி சளி இருமலால அவதிப்படுறவங்க டெலிவரி ஆனவங்க இவங்க எல்லாரும் இந்த சூப்பை கண்டிப்பா எடுத்துக்கணும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. மட்டன் எலும்பு பீசஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் அளவு இருக்கும். நல்லி எலும்பு, மார்க்கண்டம், நெஞ்சு எலும்பு இதெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நல்லி வேணும்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து கூட செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 7 to 8 பூண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கரை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பித்ததும் இப்போ நம்ம 1/2 கப் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பல் அளவு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். இது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். ஸோ பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். ரா ஸ்மெல் போனதும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் டிஃபர் ஆகிடும். 250 கிராம்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பு பீசஸை சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டனில் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து இறங்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முழு தனியாவாக இருக்குன்னா நீங்கள் மசாலாவோட சேர்த்து கூட நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 to 5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் சூப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். குக்கரை கவர் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 7 to 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்க கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சூப்பை அப்படியே குடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரசத்துக்கு பதிலாக இதை சாதத்தில் பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும் கூட. மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதை நம்ம சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். காரம் பத்தாதவங்க மிளகுத்தூளை மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சூப்பை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.